அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மை விட்டு சென்றவர்களை மன்னிப்பது எப்படி. ஓப்பன் அப் மூலமாக இதற்கு அவங்கள ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம ஹீல் பண்ணுறது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ரொம்ப வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு டாபிக். கடைசி வரலையும் பாருங்கள். சரிங்க, உங்களை விட்டு சென்றவர்கள் அப்படின்னா நம்ம யாரெல்லாம் கேட்டகரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அது மோஸ்ட்டாக இருக்கலாம். லவ்வர்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பேரண்ட்ஸ் குழந்தைகள் நல்லா வளர்த்துருக்கலாம். பெருசாகும்போது அவங்க அதை ஏதோ சம் காரணங்களால் பிரிஞ்சு போயிருக்கலாம். அப்படி இல்லைனா ரெண்டு டீப் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சு போய் பெரிய எதிரியாக மாறி இருப்பாங்க. அதேமாதிரி சொந்தக்காரங்க நல்லா அவங்க வீட்டிலே வளர்ந்து எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் உங்களை உதாசீனப்படுத்திட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சம்பவம் உங்களுக்கு என்ன சம்பவம் வருதோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை பற்றி தான் அதுலேருந்து நம்ம எப்படி ஹீல் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறேன். ஸோ இதே மாதிரி தான் ஒரு இன்சிடெண்ட். ஒருத்தர் பார்க்குறீங்கன்னா, அவர் கிராமத்தில் இருக்கார். அவங்க பேரண்ட்ஸ் அவர் ஊருக்கு அனுப்பிச்சு அங்கே அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் படிக்க வைக்கிறாங்க. அவரும் நல்லபடியாக படிக்கிறாரு. அவர் மேற்படிப்பை படிக்க இவங்களுடைய நிலத்தெல்லாம் விற்று அவரை நல்லா மெருகேற்றுறாங்க. நல்லா ஒரு ஹையர் குவாலிட்டியாக மாற்றுறாங்க. அவரும் நல்லா குவாலிட்டியாக மாறுறாரு. நல்ல ஒரு வேலையிலையும் போய் உட்கார்றாரு. நல்லா சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. டக்குன்னு அவருக்கு ஒரு லவ் ஆகுது. அப்படியே அவங்க ஒய்ஃபை அப்படியே போயிடுறாங்க. ஸோ இந்த பேரண்ட்ஸ் அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு. இப்போ அந்த அம்மா ரொம்ப சஃபரிங்கில் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. ஸோ என்னை விட்டு விலகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்படுறாங்க. இது ஒரு கேஸ் ஸ்டடி, ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இன்னொருத்தர் அவர் காலேஜ் படிக்கிறாரு. ரொம்ப லவ் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸ்கூல்லேருந்தே லவ் பண்ணுறாங்க. அவ்வளோ அந்த மாதிரியான படத்துலலாம் சொல்லுவாங்க இல்லையா, தெய்வீக காதல் அந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு அவருக்கும் என்ன ஆகுதுன்னா, படித்து முடிக்கிறாரு. முடித்தோடனே அவருக்கு ஒரு ஃபாரினில் வேலை கிடைக்குது. ஃபாரினுக்கு போகிறாரு வேலைக்கு. அப்படி இந்த பொண்ணை மறந்துட்டு அங்கேயே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே செட்டில் ஆகிறாரு. இந்த பொண்ணை பார்க்குறதே இல்லை. இவர் வருவார் எதிர்பார்த்து கடைசியில் இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு இவங்க சூசைட் லெவலுக்கு போய் அவங்கள அப்புறம் ஸ்டாப் பண்ணி அவங்கள மனசாக மாற்றி அவங்க இதில் நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ மாறும்பொழுது அவங்க இந்த இன்சிடென்ட் நினச்சி அவங்களுடைய ஒரு 7-8 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை அந்த இடத்துல பெரிய ஒரு ஸ்ட்ரக்கிங்கில் ஒரு மாட்டிக்கிட்டு ஒரு அடைப்பு ஆகி அந்த இடத்துலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அந்த ஒரு 7-8 வருஷத்தில் அவங்களுக்கு எத்தனை வாய்ப்பு கிடச்சிருக்கும், அவங்களுடைய ஆரோக்கியம் எவ்வளோ பாதிப்படைஞ்சிருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த 7-8 வருஷம் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலைலாம் கிடச்சிருக்கும், நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கும், அதெல்லாம் இழந்திருப்பாங்க. அதனால் அவங்க எவ்வளோ பணத்தை இழந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரிமைண்ட் ஆகி அது திருப்பி இதெல்லாம் உணர்ந்து ரியலைஸ் பண்ணி இதுலேருந்து அதுக்கப்புறம் திருப்பி அவங்க ஒரு மேரேஜ் பண்ணி குழந்தையோட இப்போ சந்தோஷமாக இருக்காங்க. பட் அந்த இடைப்பட்ட அந்த காலம் இருக்கு இல்லையா, அது வேஸ்ட்டாக தானே போச்சு. ஸோ அந்த 7 வருஷம் 8 வருஷம் இந்த மாதிரியான லைஃப்பை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஸோ இந்த மாதிரியான பயிற்சிகள் பண்ணும்பொழுது உடனே அதிலேருந்து நம்மளால் ரிலீஃப் ஆக முடியும் அப்படின்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரியான பயிற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா உங்களுடைய இந்த மாதிரியான எமோஷன் பிளாக்கேஜ், எமோஷனல் ட்ராமா இதிலிருந்துலாம் நீங்கள் ஈஸியாக வெளியே வரும் பொழுது உங்களுடைய அந்த புது அவதாரமே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வேலைக்கு போகும்போதும் வேறு அப்பீரியன்ஸில் இருப்பீங்க. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு குறிக்கோளோட உருவாக்கப்பட்டது தான் இந்த வீடியோ சேனல். அப்புறம் டிஎஸ் அகாடமியும் அதை தான் உருவாக்கப்பட்டது. என் பேர் டெல்லி பாபு. நான் டிஎஸ் அகாடமி நடத்துகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஹீலிங், லா ஆஃப் அட்ராக்ஷன், ரிலேஷன்ஷிப், அப்புறம் நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம், ஸோ லைஃப் ஸ்கில்ஸ், இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே இருக்குது. இந்த நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைன்னா இதில் வாய்ஸ் கால்லே நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா அதுக்கான தகவல் கொடுக்கப்படும். ஸோ இப்போ நம்ம ஹீலிங்க்கு போவோம். ஹீலிங் போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நடந்த அந்த சம்பவம் இருக்கு இல்லையா, அதை மைண்டில் கொண்டு வாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுது ஈவன் எனக்கே கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் லைஃப்லேயே ஒருத்தர் எதிர்பார்க்காம இது மாதிரி பண்ணுவாரான்னு எதிர்பார்க்காத பொழுது அவர் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஆனால் அதை நினச்சி நான் வருத்தப்பட்டோ வேதனைப்பட்டோ உட்காந்துட்டே இருக்குல்ல, என்னால் இமீடியட்டாக அதுலேருந்து ரிலீஃப் ஆகி வெளியே வர முடியுது. காரணம் இந்த ஓப்பன் தான். ஸோ இன்னும் கூட அந்த பிரச்சனை தீரலை. பட் இருந்தாலும் என்னால் ஃபுல் எனர்ஜியாக எல்லாமே வேலை செய்ய முடியுது. காரணம் இந்த ஓப்பன் தான்.
ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து உங்களை மாற்றிக்கிட்டு உங்களுடைய லைஃப்பை முன்னேறிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் இந்த வீடியோவோட சரி என்னுடைய கோர்ஸோடைய குறிக்கோளுமே கூட. சரிங்களா? ஸோ நீங்கள் நம்ம இப்போ பார்க்க வேண்டிய அந்த 3 கேள்வி என்னென்னா, அந்த சுச்சுவேஷனை நினைக்கும் பொழுது உங்கள் உள்ளுக்குள்ளே இருந்து வர எமோஷன் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பீங்க. பிரியும் பொழுது அந்த சம்பவத்தை நீங்கள் யோசிக்கும் பொழுது உங்கள் உள்ளுக்குள்ளேருந்து என்ன மாதிரியான எமோஷன்ஸ் தோணலாம்? ஏமாற்றம், துரோகம், கவலை, கோபம், வருத்தம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான எமோஷன்ஸ் உள்ளேருந்து, ஒரு பயம், என்ன வேணாலும் வரலாம். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சம்பவத்தை திருப்பியும் நல்லா யோசித்து தூண்டி விடுங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இந்த சம்பவத்தை மறந்தாலுமே கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே போகிறீங்க, 4 சொந்தக்காரங்க பார்க்கும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த விஷயம் தெரிஞ்ச ரிலேட்டட் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு அந்த ஞாபகம் வரும். ஞாபகம் வரும்பொழுது உங்கள் நிம்மதியை கொலாப்ஸ் பண்ணிவிடும். அதுக்காக சொல்ல வரேன். ஸோ நீங்கள் அந்த ஞாபகத்தை கொண்டு வந்து அந்த சம்பவத்தை நல்லா இன்னும் ப்ரொவோக் பண்ணி தூண்டி விட்டு அதில் உள்ள அந்த எமோஷனை அதிகப்படுத்துங்க. படுத்திட்டு இப்போது நீங்கள் அதனுடைய கணக்கு எடுக்கணும். அதாவது 1 to 10 ஸ்கேல் ரேட்டிங் வச்சுப்போம். 1ன்றது ஒன்றுமே இல்லை, லைட்டு. 10ன்றது வெரி ஹெவி, அதாவது சூசைடல் தாட்லாம் போவோம் இல்லையா, அதான் 10. 8, 9ன்றது ரொம்ப ஹெவி தான். 10ன்றதுலாம் ரொம்ப அதிகம். 6, 7ன்றது ஒரு ஹையாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ உங்களுடைய இந்த வலி உடைய ரேட்டிங்ஸ் என்ன அப்படின்றத கேப்சர் பண்ணுங்கள். ஸோ இது 2வது. 3rd வந்து எத்தனை காலமாக இருக்குது, எத்தனை வருஷமாக இது இருக்குது. சில பேர்லாம் சொல்லுவாங்க அசால்ட்டாக 25 வருஷமாக இருக்குங்கன்னுவாங்க. ஸோ 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷமாக இருக்கலாம். இல்லை 2 மாதம், 1 மாதம், 1 வாரம், 2 வாரம். ஸோ இது மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அது எப்படின்னா, சம்பவம் அன்றைக்கி தான் நடந்திருக்கும், ஆனால் அன்னையோட நமக்கு முடியாது. ஸோ அன்றைக்கி ஓடும், நைட்டு ஓடும், தூங்கும்போது ஓடும், சாப்பிடும்போது ஓடும், நெக்ஸ்ட் டே ஓடும், அடுத்த வாரம் வரும். உங்களை போட்டு அது வேலை உள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்டாப் பண்ண தான் நினைப்பீங்க, ஆனால் உங்களால் முடியாது. எந்த வேலையுமே உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இதனால் என்ன தான் நடக்கும்? அவர் வந்து அஃபெக்ட் ஆவாரா கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது அஃபெக்ட் ஆகிறாரோ இல்லையோ, நீங்கள் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிடுவீங்க. உங்களுடைய ஒவ்வொரு செல்லுமே கூட என்ன ஆகும், நல்லா ரொம்ப பழுதடைஞ்சிடும், ரொம்ப சேதமடையும். ஸோ உங்களுடைய ஆரோக்கியம் பெரிதளவில் நாள் கணக்கில், வாரக்கணக்கில், மாதக்கணக்கில், வருஷக்கணக்கில் நீங்கள் இதை கொண்டு போகும்பொழுது பெரிய பெரிய வியாதிகள்லாம் வந்துடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான பயிற்சிகள் நம்ம எடுக்கணுன்றதை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்போது இதுக்குள்ளே நம்ம டெமோக்குள்ளே போவோம். டெமோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த 3 கேள்விகளை நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் வந்து இன்றைக்கே இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க, ஸோ வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க ஐஎம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி மோஸ்ட் ஹீலிங் வீடியோஸ் நான் போகிறது உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். லைக்கையும் ஆன் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய ஹீலிங்க்கு போவோம். ஸோ ஹீலிங் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, மனசை நல்லா அமைதியாக படுத்திட்டு மூச்சை 2 தடவை நல்லா இழுத்து விடுங்க. பார்க்கலாம். நீங்கள் மூச்சு இழுத்து விடும்போது உள்ளுக்குள்ளே இருக்க அந்த நெகட்டிவிட்டிலாம் வெளியே போகிற மாதிரி நினச்சிங்க. சரிங்களா? ஸோ ஓகே, ஹார்ட்டில் கை வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறத ரிப்பீட் பண்ணுங்கள். நான் என்னுடைய இந்த உறவுகளால் ஏற்பட்ட மனச்சோர்வுகளுக்கு நானே முழு பொறுப்பேற்கிறேன். நான் செய்ய தவறிய செயல்களுக்காக நானே முழு பொறுப்பேற்கிறேன். இந்த சம்பவத்தால் ஏற்பட்ட இந்த பிளவு, இந்த மனச்சோர்வு, இவை தானாக உருவாக்கப்பட்டவை அல்ல. இவை தானாக நடந்தவைகள் அல்ல. இவை என்னால் உருவாக்கப்பட்டவை. இதற்கு நான் முழு பொறுப்பேற்கிறேன். நான் என்னை மிகவும் குறைவாக மதிப்பீடு செய்ததற்காக வருந்துகிறேன். நான் என்னை முழுவதுமாக நம்பாமல் பிறரை நம்பியதற்காக, முக்கியத்துவம் கொடுத்ததற்காக வருந்துகிறேன். நான் இதனை சரி செய்து கொள்ள என் திறமையை வளர்த்து கொள்ளாததற்காக நான் வருந்துகிறேன். எனக்கு என் வாழ்க்கையில் கிடைத்த பல நன்மைகள், பல நல்லவர்கள் இருக்க
இந்த தீமையான விஷயத்தையும் இந்த தீயவரையும் எண்ணி எண்ணி என் மனம் நொந்து கொண்டதற்காக என்னை மன்னிக்கவும். அவர்கள் என்னை ஒரு முறைதான் அவமானப்படுத்தியிருப்பார். ஆனால் அதனை என் சிந்தையில் போட்டுக்கொண்டு மறுபடியும் திரும்ப திரும்ப நானே என்னை பல முறை அவமானப்படுத்தியிருக்கிறேன். அதற்காக என்னை மன்னிக்கவும். நான் இதற்கு முழுமுதற் காரணம் அவர்கள் மட்டுமே என்று நம்பியிருந்தேன். உண்மையில் சொல்லப்போனால் நானும் இதற்கு ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருந்திருக்கிறேன். அதற்காக என்னை மன்னிக்கவும். எனக்கு இந்த தெளிவை இப்பொழுது வழங்கியதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். என் மனம் இப்பொழுது மிகவும் தெளிவாக இருப்பதை என்னால் உணர முடிகிறது. அதற்காக நன்றி. நான் இப்பொழுது மிகவும் லேசாக உணர்கிறேன். அதற்காக உனக்கு நன்றி. அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடம் என் வாழ்க்கையில் ஒரு நல்ல அனுபவமாகவும் ஒரு நல்ல பாடமாகவும் அமைந்திருக்கிறது. அதனால் இந்த பாடம் என் வாழ்க்கையை மேன்மேலும் உயர்த்தும் என்று நம்புகிறேன். அதற்காக நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். என் வாழ்க்கையை இப்படி ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் மூலமாக இந்த எமோஷன்கள் அனைத்தையும் சில நொடிகளில் என்னை விட்டு விலக செய்த இந்த ஹோப்பனோப்பனோ பயிற்சிக்கும் இந்த யூனிவர்ஸுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். நான் என்னை முழுவதுமாக விரும்புகிறேன். நான் பிரபஞ்சமே உன்னை முழுவதுமாக நம்புகிறேன். எனக்குள் ஒரு தன்னம்பிக்கையை விதைத்ததற்காக உன்னை நான் விரும்புகிறேன். எனக்குள் ஒரு புத்துணர்ச்சி அளித்ததற்காக நான் உன்னை விரும்புகிறேன். என்னால் இப்பொழுது எந்த மனக்கசப்புமின்றி என் மனது மிகவும் லேசாக இருப்பதை உணர முடிகிறது. என்னால் எந்த சம்பவத்தையும் எதிர்கொள்ள முடியும். அதனை நினைத்து புழுங்க மாட்டேன் என்ற நம்பிக்கையும் வந்திருக்கிறது. அதற்காக பிரபஞ்சமே நான் உன்னை நேசிக்கிறேன். என் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக மாற்றியதற்காக உனக்கு நன்றி. என் வாழ்க்கையை புத்துணர்ச்சி ஒளிர செய்ததற்காக உனக்கு நன்றி. என்னால் இப்பொழுது எதையும் சாதிக்க முடியும், எதையும் செய்ய முடியும். எந்த பழைய நினைவுகளும் என்னை பாதிக்காது என்ற தன்னம்பிக்கை பிறந்திருக்கிறது. அதற்காக நன்றி. என்னால் உற்சாகமாக இருக்க முடிகிறது. அதற்காக நன்றி. நன்றி, நன்றி. I am sorry. Please forgive me. Thank you. I love you. நான் என்னை மன்னித்து விட்டேன். நான் என்னை இதிலிருந்து விடுவித்து விட்டேன். உன்னையும் மன்னிக்கிறேன். உன்னையும் விடுவித்து விடுகிறேன். இனிமேல் எந்த மனக்குழப்பமும் தேவையில்லாத அந்த எமோஷ்னல் திங்கிங்கும் என்னை விட்டு எப்பொழுதும் விலகியே இருக்கும். அதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி. ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க்யூ. ஐ லவ் யூ. நல்லா பொறுமையாக மூச்சு 2 தடவை இழுத்து விடுங்க. வெளியே மூச்சு விடும்போது அந்த உள்ளுக்குள்ள உணர்வுலாம் வெளியே போகிற மாதிரி ஃபீல் பண்ணி விடுங்க. ஓகே, நேற்று நைட் என்ன சாப்பிட்டீங்க? திஸ் இஸ் ஃபார் பேட்டர்ன் இன்டரப்ஷன். ஓகே, இப்போ நீங்கள் அதே அந்த நினைவுகளை திருப்பியும் யோசிச்சு பாருங்கள். அந்த சம்பவம் நடக்குது, அதை பற்றி யோசிக்கிறீங்க. யோசிக்கும்போது உள்ளுக்குள்ளே அந்த உணர்வு ஏற்படுது இல்லையா? இப்போ என்ன லெவலில் இருக்குது? முன்னாடி மேபி 7, 8, 9 இருக்கலாம். இப்போ வந்து 0 கூட இருக்கலாம், இல்லை 2, 3 எந்த மாதிரி குறைஞ்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ இந்த மாதிரியான ஹீலிங் உங்களுக்கு அவசியம் தேவை அப்படின்றது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஆம் அப்படின்னு எஸ் அப்படின்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ இது வந்து நீங்கள் இந்த பயிற்சி இன்றைக்கி மட்டும் இல்லாமல்
இதுவே வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா எமோஷ்னல் பிளாக்கேஜ் எல்லாமே உங்களை விட்டு விலகி போய் ஒரு புது மனுஷனாக எல்லா இடத்துலையும் நீங்கள் பேசும்போதே அந்த கான்ஃபிடென்ட், அந்த எனர்ஜி உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே தெரிக்கும். நீங்கள் பேசும்போதே எல்லாருமே பார்ப்பாங்க, ஆளே மாறிட்டானே அந்த மாதிரியான உங்கள் லைஃப்பை ஃபாஸ்டாக கொண்டு போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பரில் என்னை கால் பண்ணுங்கள். கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்க, நான் கொடுக்குறேன். ஸோ வழக்கம் போல் உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய துணை கொண்டு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து என்னால் ரீச் பண்ண முடிஞ்சது. அதற்காக என் மனமார்ந்த நன்றி உங்கள் எல்லாருக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததுலேருந்து நான் லைவ் செஷன்ஸ் கிளாஸ் எடுக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கேன். ஸோ வந்து வீக்லி 1 டே கிளாஸ் இல்லை 2 டேஸ் கிளாஸ் எடுக்கலான்னு பிளானு. ஸோ ப்ராப்ளி சாட்டர்டே எடுக்கலாமா இல்லை வெனஸ்டே எடுக்கலாமான்ட்டு இருக்கேன். உங்களுடைய சஜஷன்ஸையும் அதை நீங்கள் தெரியப்படுத்துங்க. என்ன டைமிங், என்ன டே அப்படின்றத நீங்கள் உங்களுடைய கருத்தையும் தெரிவிங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நானும் என்னுடைய கன்வீனியன்ட் டைமை பார்த்துட்டு அதை நான் உங்களுக்கு ரெகுலராக சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்து இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி நீங்கள் முன்னேறிக்கிட்டு இருக்கிறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், உங்களுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் யாராக இருந்தாலுமே இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் அது ஒரு வகையில் தேவைப்படும். கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் தெரிவிங்க. அது வந்து என்னென்னா அது வந்து உங்களுக்கு ஒரு புண்ணியம் தான். நீங்கள் தெரிவிக்கிறத பார்த்து இன்னொருத்தர் பார்த்து அதில் பெனிஃபிட் அடைவாங்க. அவங்க வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னும்பொழுது அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் அனுப்பிச்ச அந்த ஷேரிங்கில் தான் அவங்க பார்த்துருக்காங்க. அதனால் அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களை தான் போய் சேரும். அதே மாதிரி உங்களுடைய எமோஷன்ஸ் வந்து 8லேருந்து 2 குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. போடும்பொழுது தான் அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே அந்த 8லேருந்து 2 உங்களை விட்டு மொத்தமாக போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் வந்து டைப் பண்ணுறதெல்லாம் வந்து இங்கே மட்டும் கிடையாது, உங்களை விட்டு அதை போகுது அப்படின்றத ஊர்ஜினப்படுத்துறீங்க. அதனால தான் வந்து அதை நான் மென்ஷன் பண்ண சொல்கிறேன். பண்ணுங்கள். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் இருக்குது, நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் கொடுக்கப்படும். ஸோ இப்போது ஃப்ரீ கிளாஸ் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி 2 டேஸ் முடிஞ்சிச்சு, இன்னும் 3 டேஸ் கிளாஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதிலே அந்த 3 டேஸும் பங்கு பெறணுன்னா நான் லிங்க்கை வந்து கீழே ஷேர் பண்ணுறேன். அந்த லிங்க்கு தான் 3 நாளுக்குமே ஒரே லிங்காக தான் இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு கூட வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், அந்த ஃப்ரீ செஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுவரையிலும் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் வணக்கம் கூறி விடைபெறுவது டில்லி பாபு சம்பந்தம். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க்யூ. ஐ லவ் யூ.